ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே அப்படி ஒரு தனி தூக்கம் வரும். காலையில் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு. நான் லேட்டாக எந்திரிச்சாலும் கன்னாக நம்ம வேலையில் கரெக்டாக இருப்போம். நம்ம ஊர் மாதிரி கூடையை தூக்கிட்டு போய் இட்லி பூரி பொங்கல் ஏதாவது வாங்கிட்டு வாங்கலாம் நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது சொல்ல முடியாது. எல்லா நேரமும் கடையில் வாங்கி தின்னா அதோ கதி தான். இன்றைக்கி காலையில் அடை தோசை மாவுக்காக மாவெல்லாம் ரெடியாக இருந்தது. அந்த தாளிப்பு பண்ணி ரெடி பண்ணி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி சுட்டாதான் அது முழுமையான அடை தோசையாகும். இந்த மாவை அரைச்சி வச்சு கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. அந்த தாளிப்புங்கிறத நான் இன்றைக்கி தான் அதுக்குன்னு கொடுத்து அடை தோசை மாவாக தோசை சுட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் அந்த வெறும் மாவையே தோசையாக சுட்டு சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் லீவ் ஆச்சே, இன்றைக்காவது அதுக்கு தாளிப்பு கொடுத்து நல்ல தோசை சுட்டு கொடுக்கலான்னு அப்படியே வரிசையாக அடிக்காச்சு. இதுக்கு சட்னிலாம் அரைக்கலை. ஆனால் இந்த வீடியோ லென்த்தியாக இருக்கிறனால இதுக்கு அடுத்து என்னங்கிறத நம்ம அடுத்தால பார்க்கலாம்.